ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. இது நான் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பைனாப்பிள் கேசரி. இதுக்கு நீங்கள் பைனாப்பிளை கட் பண்ணி என்ன பண்ணுங்கள், குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஸ்கியூப்பாக கட் பண்ணி அதை என்ன பண்ணுங்கள், அதில் 2 ஸ்பூன் சுகர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கேசரி பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. அது நல்லா அந்த ஜூஸியாக இருக்கும். அந்த சுகர் ஏறி நல்லா புளிப்பு கொஞ்சம் கம்மியாக. இப்போ நம்ம நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா சூடாக்கிட்டு பாதியை எடுத்து வச்சுட்டு பாதியில் நம்ம இப்போ முந்திரி திராட்சையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த மீதம் இருக்கிற நெய்யிலே என்ன பண்ணலாம், 1 கப் ரவை, நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப் தான் சுகர் தண்ணி எல்லாம் எடுக்கணும். இப்போ 1 கப்பு நான் எடுத்துருக்க ரவை அதை அப்படியே நல்லா நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுக்கலாம். கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு தனியாக நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். பழத்துலேயும் சுகர் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்னு இது இப்போ பாருங்கள், அது நல்லா ஜூஸியாக நல்லா கலந்துருச்சு அந்த சுகரோட. அதனால தான் நான் சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணேன். இல்லைன்னா 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ அதை போட்டுட்டு அதோட கலந்துட்டு இப்போ கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கலருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது நல்லா ரவையில் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் தண்ணியை தனியாக கொதிக்க வச்சுட்டேன். இதில் எந்த கப்பில் அளந்தனோ அந்த கப்பில் 2 கப் தண்ணி இதில் நான் ஊற்றிக்கிறேன். ரவை நல்லா வறுத்தாச்சு. அதில் நம்ம இதை தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த ட்ரை ஆகணும். இந்த ரவை தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல நெய்யை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விடுங்க. அந்த நெய்யை, மிச்சமுள்ள நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இதில் ஏலக்காய் பவுடர் நான் சுகரில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கலந்துக்கிறேன். நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக அன்னாச்சி பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். புளிப்பு கம்மியாக இருக்கும். இல்லைன்னா புளிப்பாக இருக்கும் அன்னாச்சி பழம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா வெந்துடும். ரவையும் நல்லா வெந்துடும். இப்போ இதோட முந்திரி பருப்பையும் திராட்சையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா அந்த சட்டியில் ஒட்டாதபடிக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கேசரி நல்லா ஒட்டாதபடிக்கு நல்லா வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம இதை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பைனாப்பிள் கேசரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சையாக நீங்கள் கட் பண்ணி போடும்போது அது புளிப்பாக இருக்கும். ஒரு வித மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த முறையில் நீங்கள் பண்ணும்போது நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இனிப்பாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதுக்கு தண்ணி நீங்கள் கொதிக்க வச்சுட்டு இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். நீங்கள் கேசரி எப்பவும் பண்ணுற மாதிரி அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சுகர் சிரப்பில் இந்த அன்னாச்சி பழத்தை ஊற வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு அன்னாச்சி பழ கேசரி. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன்